Hello viewers, welcome to Take Care YouTube channel. Question paranga. The average weight of 25 students of section A of the class is 60 kg, whereas the average weight of 35 students of section B of the same class is 62.5 kg. Find out the average weight of all the 60 students of the class. So, all options கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 60 கேஜின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து 62.5 கேஜி கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது மொத்தம் 60 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 25 + 35 60 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆவரேஜ்க்கான ஃபார்முலா எழுதுவோம். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் வந்து 60 கேஜின்னு கொடுத்தனால 16 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுங்க. தென் நமக்கு வெயிட் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது, ஸோ அதை அப்படியே கீப்பப் பண்ணிப்போம். வெயிட் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது 25. இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். பெருக்கும் போது 60 × 25 தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ். 60 × 25 அப்படிங்கும்போது அது 1500. அப்போது 25 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட்டோட சம் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 வருது. ஸோ கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் வேல்யூ. ஓகே, இப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அகெயின் ஃபார்முலா எழுதுவோம். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் 35 students divided by number of students. Average வந்து 62.5 கொடுத்துருக்காங்க. equal to weight of 35 students divided by இப்போ number of students வந்து உங்களுக்கு 35. இப்போ 62.5ஐயும் 35 நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பெருக்குவீங்க. பெருக்கும் போது நமக்கு வெயிட் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். (62.5ஐயும் நம்ம 35 மல்டிப்ளை பண்ணையில் நமக்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2187.50 வருது. இது வெயிட் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ வந்து முன்னாடி 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1500ன்னு கண்டுபிடிச்சோம். 35 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2187.5 அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அவங்க கேட்டிருக்கிறது ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் த 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வெயிட் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டே ஆட் பண்ணால் தான் நமக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60. நம்ம ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். வெயிட் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 ப்ளஸ் வெயிட் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2187.5 டிவைடட் பை 60. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுற போது நமக்கு என்ன வரும்னா 3687.50 வருது. இதை 60ஆல் நம்ம டிவைட் பண்ணணும்.
ஓகேவா? 60ஆல் நம்ம டிவைட் பண்ணல நமக்கு என்ன வருது அப்படின்னா 61.45 வருது. ஸோ அப்ராக்சிமேட்லி இது 61.46க்கு ஈக்குவல். அப்போ இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 61.46 வருது. ஓகேங்களா?